பிரபல பாதாள உலக குற்றவாளியான ஹரகட்டாவிற்கு உதவ 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதாள உலக தொழில்முறை குற்றவாளி ஒருவருக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் சட்டத்தரணி ராகித நிர்மல ராஜபக்ஷ, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித்த வசந்தகுமார அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் வருஷ ஹென்னதிகே அருண ஸ்ரீ சதுரங்க ஆகிய மூவரும் துபாய் சென்று இந்த பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக துபாய் சென்றிருந்த காலப்பகுதியில் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் துபாயில் தங்கியிருந்தமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் அனுஷா சம்பந்த பெரும ஹரகட்டாவின் மனைவியான மகேஷிக மதுவந்தியிடமிருந்து லஞ்ச பணம் பெறும் நோக்கில் 3 சந்தேக நபர்களும் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று துபாய்க்கு புறப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர்கள் அங்கு தங்கி 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று இலங்கைக்கு திரும்பியிருந்தனர். இரண்டாவது சந்தேக நபரான ராகித ராஜபக்ஷவின் தந்தையான முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் இந்த காலகட்டத்தில் துபாயில் தங்கியிருந்தார் என்பது குடிவரவு மற்றும் குடியகழ்வு தகவல்களிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்ஷ 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று நாட்டை விட்டு புறப்பட்டு மார்ச் மாதம் 28 வரை துபாயில் தங்கியிருந்தார் என்று விசாரணைகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அந்த காலகட்டத்தில் துபாய்க்கு சென்றதன் குறிப்பிட்ட நோக்கம் மற்றும் அங்கு அவர் சந்தித்த நபர்கள் குறித்து லஞ்ச ஒழிப்பு விசாரணை குழு ஒரு விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த மாபெரும் லஞ்ச குற்றத்தில் விஜயதாச ராஜபக்ஷ எவ்வகையிலாவது ஈடுபட்டிருந்தாரா அல்லது இது தொடர்பாக அவர் ஏதேனும் நடவடிக்கை அல்லது தலையீடு செய்தாரா என்பதை கண்டறிய சிறப்பு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் துபாயில் தங்கியிருந்த காலமும் விஜயதாச ராஜபக்ஷ அங்கு செலவிட்ட காலமும் ஒத்துப்போவதால் இதன் பின்னணியில் உள்ள உண்மையான சூழ்நிலையையும் அவர்களுக்கு இடையே நடைபெற்ற பரிவர்த்தனைகளையும் வெளிக்கொணர்வது இந்த வழக்கோடு தொடர்புபடுத்தும் மற்றும் ஒரு முக்கிய அம்சம் லஞ்ச பணம் கைமாற்றப்பட்ட இடமாகும். ஹரகட்டாவின் மனைவியிடம் இந்த சந்தேக நபர்கள் 20 மில்லியன் ரூபாயை திருப்பிக் கொடுத்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. ஹெர்பி என்ற நிர்மாண இந்திரஜித் பண்டாரவின் நண்பரான லசந்த மஞ்சுள டிசில்வா என்ற மிதிகம லசா என்பவர் மூலம் இந்த பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பண பரிவர்த்தனை நுகைகொடை நாவல வீதி விஜயபால மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த பரிவர்த்தனை நடைபெற்ற வீடும் நிலமும் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு சொந்தமானவை என்பதும் மேலதிக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு சந்தேக நபர்கள் லஞ்சமாக பெற்ற முழு தொகையையும் எவ்வாறு நாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் என்பது குறித்த ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இதற்கிணங்க ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின்படி இந்த மாபெரும் தொகை சட்டவிரோதமான உண்டியல் முறை மூலம் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட கைபேசிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்கள் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்திகள், அழைப்புகள் மற்றும் பிற தொலைபேசி தொடர்புகள் குறித்தும் தொழில்நுட்ப விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த சந்தேக நபர்களின் சொத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து தனி விசாரணைகளை நடத்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகி வருகிறது. மடகஸ்காரிலிருந்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஹரகட்டா குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அத்துறையின் சில அதிகாரிகளின் நடத்தை குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதுடன் புதிய அபாயங்களையும் தோற்றுவிப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ள கருத்து படிவத்தில் இந்த வரைவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொதுவெளி பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பரந்தளவிலான நிறைவேற்று அதிகாரங்கள், முறையான நீதித்துறை மேற்பார்வையின்றி தன்னிச்சையான கைது மற்றும் நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்கு உள்ளாகும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலையை எழுப்பியுள்ளது. போலீசாரின் காவலில் இருக்கும் போது வழங்கப்படும் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இந்த புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீடிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச சட்ட கோட்பாடுகளுக்குட்பட்ட சட்டபூர்வத்தன்மையின் அவசியம் மற்றும் விகிதாசாரத்தன்மை ஆகியவற்றுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் தற்போதைய வரைவை கணிசமாக மாற்றி அமைக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிவில் சமூகம் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுடன் உண்மையான ஆலோசனை செயல்முறைகளில் ஈடுபடுமாறும் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறாயினும் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்ட கவலைகளுக்கு இணங்க அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசாங்கம் தற்போது மறுவரைவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அரசியல் சிந்தனைகள் மற்றும் ஆட்சி முறையை எடுத்துரைக்கும் ஷி ஜின்பிங் சீனா ஆட்சி முறை நூலின் 5ஆம் பாகம் கொழும்பில் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது இலங்கையும் சீனாவும் நவீனமயமாக்கல் பாதையில் கைகோர்த்து பயணிப்பதற்கான அனுபவ பகிர்வு என்ற கருப்பொருளில் மாநாடும் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் கலாசார பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை இந்த நூல் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். சோசலிச அடித்தளம், பொருளாதார சீர்திருத்தம், அறிவியல் முன்னேற்றம், நவீன கல்வி மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் தேசிய அபிவிருத்தி மாதிரியை இந்த நூல் எடுத்துரைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நூல் குறித்து கருத்து வெளியிடுகையில் the governance of China qualified. At the outset, I wish to extend my sincere appreciation to the organizers for bringing together scholars. சீனாவின் ஆட்சி முறை, அபிவிருத்தி, புதுமை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்த பார்வைகளை இந்த நூல் உலகிற்கு எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். மேலும் உட்கட்டமைப்பு, வர்த்தகம், கல்வி, சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் கலாசார பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீனா இலங்கையின் முக்கிய அபிவிருத்தி பங்காளியாக இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் சஞ்சீவ விமலகுணரத்ன மற்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் கீகனகே வீரசிங்க உள்ளிட்டோர் சீனாவின் நவீனமயமாக்கல் அனுபவங்கள் உலக நாடுகளுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக குறிப்பிட்டனர். இந்நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர், அரசாங்க அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.